நம்ம இந்த வீடியோல டிசி படத்தோட 6வது நாள் வசூல், ஜனநாயகன் படத்தோட 21வது நாள் வசூல் மற்றும் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். டிசி படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 1,41,00,000 6 நாளில் மொத்தமாக 13,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டிசி படம் 6வது நாள் 1,73,00,000 6 நாளில் மொத்தமாக 9,06,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 6வது நாள் 59,00,000 6 நாளில் மொத்தமாக 5,01,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 6வது நாள் 1,35,00,000 6 நாளில் மொத்தமாக 10,53,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 6வது நாள் 32,00,000 6 நாளில் மொத்தமாக 3,26,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 6வது நாள் 1,45,00,000 6 நாளில் மொத்தமாக 9,83,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் டிசி படம் 6வது நாள் 6,85,00,000 6 நாளில் மொத்தமாக 51,19,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஜனநாயகன் படத்தோட 21வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் 21வது நாள் 76,00,000 21 நாளில் மொத்தமாக 153,58,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 21வது நாள் 2,00,000 21 நாளில் மொத்தமாக 17,64,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 21வது நாள் 4,00,000 21 நாளில் மொத்தமாக 30,31,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் ஜனநாயகன் படம் 21வது நாள் 1,00,000 21 நாளில் மொத்தமாக 15,25,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 21வது நாள் 15,00,000 21 நாளில் மொத்தமாக 26,34,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 21வது நாள் 20,00,000 21 நாளில் மொத்தமாக 99,54,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜனநாயகன் 21வது நாள் 1,13,00,000 21 நாளில் மொத்தமாக 342,66,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ஸ்பைடர்மேன் படத்தோட 14வது நாள் வசூல் பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் 14வது நாள் 70,00,000 14 நாளில் மொத்தமாக 47,60,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 14வது நாள் 60,00,000 14 நாளில் மொத்தமாக 33,33,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 14வது நாள் 1 கோடி ரூபாய் 14 நாளில் மொத்தமாக 65,88,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 14வது நாள் 70,00,000 14 நாளில் மொத்தமாக 56,45,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 14வது நாள் 5,69,00,000 14 நாளில் மொத்தமாக 369,46,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 14வது நாள் 153,05,00,000 14 நாளில் மொத்தமாக 17,728,95,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஸ்பைடர்மேன் படம் 14வது நாள் 161,74,00,000 14 நாளில் மொத்தமாக 18,301,67,00,000 வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சூர்யா நடிப்பில் ரிலீஸ் ஆக இருக்கிற விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தோட முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 2,42,00,000 இதுவரை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் இதுவரை 5,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இதுவரை அட்வான்ஸ் புக்கிங்கில் 11,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் 1,05,00,000 நார்த் இந்தியாவில் இந்த படம் முதல் நாள் 5,00,000 அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் முதல் நாள் புக்கிங்கில் 1,12,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் முதல் நாள் அட்வான்ஸ் டிக்கெட் புக்கிங்கில் இதுவரை 4,80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.